ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் கடக்கா கொட்டியில் அப்புறமா ஜாதிக்காயில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக நல்லா ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனாக்கா எனக்கு கிடைச்சிருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் இது கிடைக்கணும். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, பிம்பிள்ஸு அந்த மார்க்கு ரொம்ப இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் நான். அந்த பிம்பிள்ஸ் மார்க்கு போகணுன்னா ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதத்துக்கு இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. ஜாதிக்காய் இந்த மளிகை கடையில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருக்கிறேன். ஜாதிக்கான்னு கேட்டால் கொடுக்குவாங்க. அடுத்து கடுக்காய் கொட்டை. இந்த ஜாதிக்காய் நல்லா உரிச்சிட்டு நம்ம பிம்பிள்ஸ் முகத்தில் இருக்கிற மார்க்கு அவ்வளோ கிளியர் பண்ணி கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ரொம்ப பிம்பிள்ஸ் போயிட்டு இருக்க இந்த கருப்பு மார்க்குங்க அப்படி இருக்கும். அது கூட இந்த கடுக்காய் கொட்டை. அடுத்து கடுக்காய் கொட்டை. இது நம்ம பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுற நேரம் இந்த ஜாதிக்காய் இந்த கடுக்காய் கொட்டை எங்களுக்கு சின்ன வயசுலலாம் போட்டிருக்கோம் எங்கள் அம்மா. இப்போ கூட யூஸ் பண்ணுறோம். எங்கன்னா புண்ணு அடிப்பட்டு காஞ்சிடுச்சு காயிலனாக்கா இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஜெலிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு, அதுவும் வேறு ஏதோ தேங்காய் இல்லாக்காட்ட இந்த கொப்பரை அதை சுட்டுட்டு அதை எண்ணெய் எடுத்து தடவிட்டு அது மேலே இதை போட்டு இருந்தோம் நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோ நல்லா ஒரு கடுக்காய் கொட்டை. இது புண்ணெல்லாம் நல்லா ஆறிடுது. திரும்பி அதுவே ஆறி அந்த போட்டு அது மேலே அப்பப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ட்ராப் போட்டோம்னா ஊறிட்டு அதுவே தானாக வந்துடும். கடுக்காய் கொட்டை அந்த அளவுக்கு நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்குது. அதே மாதிரி இது முகத்துக்கு யூஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டும் சேர்த்து ஆயில் ஸ்கின்னு இல்லை எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் பரவாயில்ல, இது ரெண்டும் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன்ல, கெட்டி தயிர். இது 3 பொருளை வச்சு தான் இப்போ இதில் ஒரு இது மாதிரி கல் எடுத்துக்கோங்க. நான் இந்த கிரைண்டர் இருக்கு இல்லைங்களா, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, அதோட கல் தான் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இந்த தயிர் இப்படி சுற்றி ஊற்றிட்டு இந்த ஜாதிக்காய் நல்லா இது மாதிரி இதில் தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம தேய்க்கும் இந்த தயிரில் நல்லா நம்ம ஸ்கின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தினம் ஒரு 10 நிமிஷம் காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாதிக்காது இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அடுத்து இதில் கடுக்காய் கொட்டை. ஏன்னா இந்த மாதிரி தேய்ச்சி போடுறதுல நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இந்த மாதிரி இது காலையிலே சாயங்காலம் அந்த ஜாதிக்காய் மற்றும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வர பாருங்க தேய்க்கும் போது. பாருங்க ரெண்டும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணி தயிர் யூஸ் பண்ணாதீங்க, கெட்டி தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தினம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். ஒரு ட்ரைப் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா 2 டைமும் காலையிலும் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கடுக்காய் கொட்டை தேவையான அளவுக்கு தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு காலையிலும் சாயங்காலமும் யூஸ் பண்ணலாம் முகத்துக்கு. ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு உங்கள் முகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிது, எவ்வளோ உங்களுக்கு மார்க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. ஒரு மாதம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பயங்கரமாக ரொம்ப அளவுக்கு உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஜாதிக்காவும்
அந்த கடுக்காய் கொட்டை, தயிர், இது 3 சேர்த்து பாருங்கள். இது இப்போ 3 மிக்ஸ் ஆயிடுச்சு. முகத்தை நல்லா கழுவிட்டு இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது வேண்டாம். ஏன்னாக்கா பவுடரு கூட மாதிரி எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு முகத்தை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்ட பிறகு உங்களுக்கு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிடுங்க. பாருங்க, மசாஜ் பண்ணிட்ட பிறகு இது முகத்தை பூரா இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி உங்கள் முகத்தை அப்ளை பண்ணிவிட்டு முகத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிங்களா, இப்போ பாருங்கள் இது மாதிரி இது 2 டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம். இந்த கண்ணு கீழே அந்த சுருக்கம் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் போடலாம். அந்த ரிங்கிள்ஸ் வருது இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ராப் இப்படி இல்லை அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். இப்படி உங்கள் முகத்தில் இந்த பிம்பிள்ஸுங்க இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை மசாஜ் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தடவி விட்டுருங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறதுல இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்கள் முகத்தை நீங்களே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குது. இது செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டு இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு. சூடு பொருளை தான் சாப்பிடணும், கோல்டு இருக்கக்கூடாது உடம்புலன்னு சொல்லிட்டு அது மாதிரி சாப்பிடும் போது நான் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். அப்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி எனக்கு சிலது சொன்ன பிறகு தான் இதை நான் பயன்படுத்தினேன். பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதிகமாக இருக்கும் என் முகத்தில் பிம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு அப்புறமா அந்த கருப்பு மார்க் அப்படியே இருந்துச்சு என் முகத்தில். எவ்வளோலாம் இது பண்ணியும் எதுவுமே அவ்வளோ. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பார், இது ரொம்ப அந்த மாதிரி நான் பண்ண பிறகு தான் என் முகத்தில் பிம்பிள்ஸ் இல்லாத அந்த மார்க்கும் இல்லை, நல்லா ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பிம்பிள்ஸ் போயிட்டு மார்க் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலம் இல்லை உங்களுக்கு காலையில் டைம் இல்லை வேலைக்கு போகிறோம்னா சாயங்காலம் ஒரு ட்ரிப் தூங்காதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இது இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் கழித்து இப்போ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும். அதே மாதிரி தொடர்ந்து 1 மாதம் போட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க மார்க்கே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்ற உணவு கூட ரொம்ப அதிகமாக ஹீட் பொருள் எடுத்துக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு வாரத்துலேயே சில பேருக்கு கம்மியாச்சுன்னா ஒரு வாரத்துலேயே கிடைக்கும், இல்லை 15 நாள் 2 வாரத்துலேயே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 1 மாதமாக நான் போட்ட பிறகு எனக்கு ஃபுல் கிளியர் ஆச்சு. பாய்.